ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம மார்ச் 8 மகளிர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். அதனால் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவும் அதிகமான பெண்களாக தான் இருக்கிறீங்க. அதனால் இந்த சேனலினுடைய சார்பாக நான் உங்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகளிர் தினத்தில் பெண்களாகிய நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உறுதிமொழி என்ன அப்படின்னா, நம்மால் எதுவும் செய்ய முடியும், முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத தாரக மந்திரமாக எடுத்துக்கிட்டு அடுத்த மகளிர் தினத்தில் உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களே அதை வந்து கோலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மணி சேவிங் ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ஐடியாஸை வந்து கண்டிப்பாக எல்லா பெண்களும் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எல்லாமே சிம்பிளான மணி சேவிங் ஐடியாஸ் தான். அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா ஐடியாஸும் உங்களுக்கு பிடிக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. தயவுசெய்து எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்ச் 8 மகளிர் தினம். இந்த மகளிர் தினத்தில் ஒரு மணி சேவிங் ஐடியாஸ் வந்து நம்ம வந்து பெண்களுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா டாப் 10 மணி சேவிங் ஐடியாஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, பட்ஜெட் போட்டு பணத்தை தனித்தனியாக பிரித்து வைப்பது அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு கண்டிப்பாக பட்ஜெட் போடுங்க. அப்படி பட்ஜெட் போடும் பொழுது தான் நமக்கு வந்து எவ்வளவு எதற்கு செலவாகுது, அதை எப்படி நம்ம வந்து குறைப்பது, அதில் குறைக்கக்கூடிய பணத்தை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் வந்து எப்போவுமே பட்ஜெட் வந்து போட்டுருவேன். பட்ஜெட் வந்து ஒவ்வொரு மாதமும் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஆனால் அந்த பட்ஜெட்டுக்கான பணம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பணத்தை வந்து நான் எப்படி பிரித்து வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கவர் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த கவரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் நோட் பண்ணி வச்சுருப்பேன். ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு, எமர்ஜென்சி, மெடிக்கல், என்னென்னலாம் நான் கேட்டகரி வச்சுருக்கணும் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரித்து வச்சுருப்பேன். நீங்களுமே இதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை வேறு ஐடியாஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக நாங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேர் பண்ணலாம். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பட்ஜெட்டுக்கான பணம் என்ன இருக்கோ அந்த பணத்தை வந்து இதில் வந்து நான் வந்து பிரித்து வச்சுருவேன். இதில் பிரித்து வச்சுட்டு இதில் வந்து நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இப்போ ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா, இதில் இருக்கிறதுக்கு வந்து நான் பணத்தை ஒரு வாரத்திற்கு எடுத்துகிட்டு போய் நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னா, அந்த செலவு போக மீதம் இருக்க பணம் அதுலேயே இருக்கும். இதை வந்து நான் ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால தான் எனக்கு வந்து செலவுகள் வந்து ரொம்பவும் குறைவுது. அது இல்லாமல் சேமிப்பு அப்படிங்கிறது மீதமாகுது. இப்போ ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதம் முழுவதும் செலவு போக மீதம் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் இருக்குன்னா அந்த கவர்லேயே இருக்கும். அதை எடுத்து அப்படியே நான் அடுத்த மாதத்தில், அதாவது 1ஆம் தேதி வந்த உடனே எடுத்து நான் வந்து என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா சேமிப்பாக மாற்றிடுவேன். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களாலேயும் நிறைய பணத்தை மிச்சப்படுத்த முடியும். அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் பட்ஜெட்டுக்கான பணத்தை ஒதுக்கி இந்த மாதிரி தனித்தனியாக கவரோ அல்லது பர்ஸோ ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் வந்து சேமிக்க ஆரம்பிங்க. செலவுகளையும் தாராளமாக செய்யுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2வது டிப்பு சில்லறை சேமிப்பு அப்படிங்கிறது தான். சில்லறை சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் சில்லறை அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமாக சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸஸில் வந்து சேமிச்சிட்ருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் காயினு. இதில் பாருங்கள் ஒரு 5 ரூபா நோட்டு ஒன்று இருக்குது. இந்த 5 ரூபா நோட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து செல்லுதா என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று கிடச்சிது. அதை சேஃபாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் வச்சுருக்கேன். இதில் வந்து 5 ரூபா காயின் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ரூபா காயின் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ரூபா காயின் வந்து போட்டு வச்சுருப்பேன். எனக்கு கிடைக்கக்கூடியதெல்லாம் சேமிச்சிருக்கேன். பட் வந்து என்னுடைய டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் கடைசியில் இதில் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும் அப்படின்னு டார்கெட் வச்சு சேமிச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக பார்க்குற வியூவர்ஸ் நீங்களுமே இதில் வந்து எல்லாமே சேமிக்கணும் அப்படின்னு இல்லைனா கூட ஒரு 5 ரூபாயை நான் வந்து தொடர்ந்து சேமிப்பேன், அல்லது 2 ரூபாயை சேமிப்பேன் அப்படின்னு ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்து கூட நீங்கள் இந்த மாதிரி சேமிக்கலாம். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சில்லறை சேமிப்பு வந்து இன்னொரு விதம் என்னமா நான் பண்ணுறேன்னா, நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், மணி சேவிங் சேலஞ்சாகவும் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மணி சேவிங் சேலஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு 2000 ரூபாயிலேருந்து 3000 வரைக்கும் சேமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் சேமிச்சிட்ருக்கேன். அந்த மாதிரி நீங்களுமே ஒரு மணி சேவிங் சேலஞ்சு மாதம் எடுத்து கண்டிப்பாக சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3வது இன்கம்லேருந்து நம்ம வந்து எமர்ஜென்சிக்கு அப்படின்னு ஒரு பணத்தை ஒதுக்கி அந்த பணத்தை வந்து செப்பரேட்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக அதில் போட்டு வைங்க. இப்போ இந்த கவர்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த கவரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் வச்சுருக்கேன். இந்த எமர்ஜென்சி கவரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த மாதத்திற்கான பணத்தை இதில் ஒதுக்கி இதில் வந்து நான் போட்டு வச்சுருவேன். அந்த மாதம் முழுவதும் அது செலவாகுதா அப்படிங்கிறத பார்ப்பேன்.
செலவாகலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த பணம் என்ன ஆகுது அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கிற எமர்ஜென்சி பாக்ஸுக்கு போகும். இப்போ இதுலேருந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்சுக்கான பாக்ஸு, இது வந்து எமர்ஜென்சிக்கான பாக்ஸு. இந்த எமர்ஜென்சி பணம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செலவாகலை அப்படிங்கிற பட்சத்தில் இதில் போட்டுவிடுவேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம். இதில் வந்து நான் வந்து 5000 வரைக்கும் சேமிப்பேன். 5000க்கு மேலே வந்து ஆன உடனே எடுத்து என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா, நான் வந்து எஸ்பி அக்கௌண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் வந்து போட்டு சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். 4th டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட் சேவிங். அதாவது டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்காக சேமிக்கிறது. உண்டியலில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அடுத்த வருஷம் தீபாவளிக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக ஒரு மொபைல் வாங்குறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு உண்டியல் வாங்கி வச்சு அதில் சேமிச்சிட்ருக்கேன். இதுதான் டார்கெட் சேவிங் வந்து நான் பண்ணுறது. நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வேறு ஏதாவது இப்போ வந்து எனக்கு மொபைல் தேவைங்கிறதுனால அதை வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதுக்காக பணத்தை சேமிச்சிட்ருக்கேன். நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைகள் இருக்கும் இல்லைங்களா, நீங்களுமே மொபைல் வாங்கலாம், அல்லது வீட்டுக்கு ஏதாவது ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினைக்கலாம், சோபா வாங்கணும்னு நினைக்கலாம், பைக் வாங்கணும்னு நினைக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டார்கெட்டை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதற்கான பணத்தை கண்டிப்பாக இந்த மாதிரி மண் உண்டியல் வாங்கி வச்சு சேமித்து பாருங்கள். ஏன்னா மண் உண்டியலில் வந்து நம்ம வந்து உடைக்கிறதுக்கு மனசு வராது. பட் வந்து வேறு பர்ஸ்லேயோ பாக்ஸ்லேயோ வச்சோம் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி வரும்போது அதை எடுத்து செலவு பண்ணிடுவோம். பட் இது உடைக்க முடியாதுங்கிறதுனால இதில் சேமிக்கிறது வந்து நல்லது அப்படின்னு நான் நினச்சி நான் வந்து சேமிச்சிட்ருக்கேன். இந்த சேமிப்பையும் நீங்களும் வந்து கண்டிப்பாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5th ஒன் பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து கண்டிப்பாக வருஷம் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ கண்டிப்பாக டூர் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் சொல்லலாம், வர வருமானம் வந்து எங்களுக்கு செலவுக்கு போதுமானதாக இல்லை, சேமிப்புக்கு பணம் இல்லை, இப்படி இருக்கிறப்போ நாங்கள் வருஷத்தில் ஒரு முறை 2 முறை எப்படி வந்து நம்ம வந்து டூர் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் வாழ்கிற வசிக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் வெளியில் போய் 1 நாள் 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான பிளானை வந்து கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து மிஷின் கிடையாது, நம்மளுக்கும் ரிலாக்ஸ் வந்து தேவை. ஏன்னா எப்போவுமே காலையில் எழுந்திருக்கிறோம், சமைக்கிறோம், அப்புறம் குழந்தைங்கள பார்க்குறோம், நம்மளை பார்க்குறோம், அப்புறம் அலுவலகம் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலைக்கு போகிறோம், அப்புறம் திரும்ப வர்றோம், அப்புறம் வீட்டு வேலைகளை செய்கிறோம். நம்மளுக்கு பெண்களுக்கு வேலைகள் அப்படிங்கிறதுக்கு வந்து லீவு அப்படிங்கிறதே கிடையாது. அப்படி இருக்கிற சமயத்தில் கண்டிப்பாக நம்மளுடைய பர்சனல் ரிலாக்ஸேஷனுக்காக கண்டிப்பாக நம்ம வந்து அவுட்டர் வந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து எப்படி சேமிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து வெளியில் டூர் போகிறதுக்கு, நாங்கள் டூர் போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வருஷத்தில் ஒரு முறையோ இருமுறையோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோவிலுக்கு வந்து போவோம். அதுக்காக இதில் வந்து நாங்கள் பணம் சேமிச்சுட்டு இருக்கோம். வருமானம் வந்த உடனே இதில் வந்து குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை வந்து போட்டுருவோம். இந்த மணி பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வுட்டில் வந்து ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் வந்து வாங்கினது. இதில் வந்து அதில் சேமிச்சுட்டு அதில் எந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய பிளானை வந்து நாங்கள் போட்டுட்டு வருஷத்தில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு முறை கண்டிப்பாக போயிட்டு வந்துடுவோம். இல்லை 2 முறை போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வந்துறதுக்கு வருவோம். பார்க்குற வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மணி சேவிங் டிப்ஸையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு சேமிப்பை கற்றுக் கொடுப்பது அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து தனியாக நிறைய நம்மளுக்கு வந்து செலவாகிறத கண்டிப்பாக பார்ப்போம். அந்த குழந்தைங்களுக்கு பர்த்டே கொண்டாடுறதா இருக்கலாம், தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி எல்லா இதுக்கும் வந்து நம்ம ட்ரெஸ்ஸு வாங்குவோம். அப்புறம் வந்து அது இல்லாமல் செலவுகள் வந்து அதிகமாக செலவாகும். அப்படி இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம வந்து குழந்தைங்களுக்கே வந்து சொல்லிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக எங்கள் வீட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து 2 பேருக்கும் எங்கள் வீட்டில் பையனுக்கும் பொண்ணுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக உண்டியல் வாங்கி வச்சு நாங்கள் வந்து வருஷத்தில் ஒரு முறை வந்து அதை ஓப்பன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என் பையனோட உண்டியல், இது வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணோட உண்டியல். ஏன் வந்து இனிஷியல் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால இனிஷியல் போட்டால் தெரியுங்கிறதுக்காக வச்சுருக்கிறோம். கண்டிப்பாக இதையுமே பண்ணுங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா வருஷத்தில் ஒரு முறை என்ன செய்கிறோன்னா, இது என் பையனோட பர்த்டே, பொண்ணோட பர்த்டேக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணி இதில் கிடைக்கிற காசை வச்சு அந்த குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து கேக்கு, அப்புறம் வந்து தீபாவளி சமயத்தில் தான் வரும் எங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு பர்த்டே. அதனால் அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு பட்டாசு செலவு, தீபாவளி செலவு எல்லாமே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய சேமிப்புகள் மாதம் நாங்கள் கொஞ்சம் பணம் கொடுத்து போட வைப்போம். அதுவும் இல்லாமல் அவங்க தாத்தா, பாட்டி, மாமா அந்த மாதிரி யாராவது வராங்க அப்படின்னா அவங்க கையில் காசு கொடுப்பாங்க இல்லைங்களா, அதையுமே இதில் வந்து போடுறதுக்கு பழகிட்டாங்க. என் பையனுக்கு 3 வயசு ஆகுது. அவங்க கையில் எங்கே காயின் கிடைச்சாலும் உடனே எடுத்து கொண்டு வந்து இதில் போடுவாங்க. நம்ம வந்து 1 வயசுலேயே நாங்கள் வந்து பழக்கிட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு சேமிப்புகளை கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. அந்த குழந்தைங்க வந்து கேட்டால் உடனே வாங்கி தருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக மாற்றுங்க. சேமித்து தான் வாங்கணும் அப்படிங்கிற பழக்கத்துக்கு நீங்கள் கொண்டு வாங்க. இதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து
இப்போ வந்து என் பொண்ணு வந்து 6th படிக்கிறாங்க. பையன் வந்து இன்னும் ஸ்கூல் போகல. ஜூன் மாதம் தான் போக போகிறான். பட் இந்த மாதிரி இடையில ஏதாவது செலவுகள் குழந்தைங்களுக்கு இப்போ என் பொண்ணுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, இல்லைனா வீட்டுக்கு வேறு ஏதாவது அவங்க இடையில கேட்குறாங்க அப்படின்னா, அது வாங்கி கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேக்கெட் மணி மாதிரி கொடுத்து இதில் வந்து பணத்தை போட்டு வச்சுருப்போம். இதில் இருக்கிற பணம் வந்து அப்பப்போ ஏதாவது அவங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கிறது, ஸ்டேஷ்னரி வாங்குறது, இந்த மாதிரி இதுலேயும் வந்து சேமித்து அப்பப்போ செய்யக்கூடிய செலவுகளுக்கு நாங்கள் சேமிச்சிட்ருக்கோம். இந்த மணி சேவிங்கும் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் வந்து நம்ம அதிகமாக செலவு பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டுக்கு தான். இந்த ஃபுட்டுக்கான செலவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கிராசரி வந்து வாங்குகிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து லிஸ்ட்டு போட்டு ஹோல்சேல் கடையில் வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு கையில் கேஷ் கொண்டு போய் வாங்குங்க. கார்டு கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து 2000 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டுட்டு போவோம். கார்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லிஸ்ட் இல்லாமல் போகும்போது அதிகமாக செலவானாலும் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, எடுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்டை வச்சு கொடுக்கும்பொழுது நம்ம வந்து 2000 ரூபாய்க்கு வாங்க வந்துட்டு 4000 ரூபா பில்லை போட்டுட்டு வந்துடுவோம். அப்போ 2000 ரூபா நம்மளுக்கு வந்து அதிகமாக செலவாயிரும். அதுவே நீங்கள் கையில் கேஷ் வந்து 2000 ரூபா அல்லது 4000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிருந்தீங்கன்னா, நம்ம கையில் இவ்வளோ தான் பணம் இருக்குது, இவ்வளோ தான் வாங்க முடியும் அப்படின்னு மீதம் எக்ஸஸாக வாங்கியிருக்கிற பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம திரும்ப கொடுத்துட்டு வந்துடுவோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கிராசரி இல்லை ஷாப்பிங் போகும்போது கேஷ் கொண்டு போங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வேறு ஏதாவது ஷாப்பிங் வந்து பண்ணணும், இந்த மாதத்துல நம்மளுக்கு வந்து இந்த நீடு இருக்குது, இல்லை இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக ஆரம்பத்திலேயே நீடு லிஸ்ட்டு, வாண்ட் எது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மாதத்தில் நம்ம வாங்க வேண்டியது இதெல்லாம் இருக்குது. வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதா இருக்கலாம், அதெல்லாம் வந்து லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் வாங்கியே ஆகணும், இந்த மாதம் வாங்கலை பரவாயில்ல அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இன்ட்டு மார்க் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு மாதம் அடுத்த மாதம் தள்ளி போட எவ்வளோ தூரம் வந்து தள்ளி போட முடியும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு தள்ளி போடுங்க. நம்மளுடைய செலவுகள் வந்து கண்டிப்பாக குறையும். அவசியமானதை மட்டும் வாங்குங்க. கேஷ் கொடுத்து எதாக இருந்தாலுமே கேஷ் கொடுத்து வாங்குங்க. கண்டிப்பாக கிரெடிட் கார்டு வந்து பயன்படுத்தாதீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு. இப்போ அதிகமாக வந்து நம்ம வந்து ரெண்ட்டுக்கு தான் வந்து அதிகமாக நிறைய பேர் நம்ம வந்து ரெண்ட்டுக்கு தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் டவுனுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்ட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் அவுட்டரில் அதாவது ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டியோ ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டியோ இருக்கும் பொழுது கொஞ்சம் வாடகை கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாடகை வீட்டுக்கு போயிட்டு அதில் வந்து ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ எக்ஸஸாக நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அதை வந்து தனியாக ஒரு செப்பரேட் அக்கௌண்ட்டில் போட்டு இதை வந்து நான் வீடு கட்டுறதுக்கோ இல்லை இடம் வாங்குறதுக்கோ சேமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தொடர்ந்து சேமிங்க. பட் வந்து அதுக்கு வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட் வந்து தனியாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து தொடர்ந்து சேமிங்க. அதில் வந்து இப்போ ஒரு 10 மாதம் ஒரு 1000 ரூபா போடுறீங்க, 10,000 ரூபா வருது அப்படின்னா அந்த பணம் வந்து நம்ம வந்து எடுத்துருவோன்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, செலவாயிரும்னு இருக்குது அப்படின்னா அதை எடுத்து ஃபிக்ஸட் டெபாசிட், அதாவது அது வந்து 1 வருஷத்துக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ 2 வருஷத்துக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணம் வந்து குறையாமல் இருக்கும். இதையுமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பார்க்குற வியூவர்ஸ் வந்து இது வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க, சொந்த வீடு இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த முயற்சியை பண்ணுங்கள். எத்தனை பேர் இதெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். லாஸ்ட் டிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 10th டிப்பு. வருட கடைசியில் வந்து கண்டிப்பாக இவ்வளோ பணத்தை நான் சேமிச்சிருவேன், இவ்வளோ கோல்டு வந்து நான் சேமிச்சிருவேன் அப்படின்னு கோலை வந்து இந்த மகளிர் தினத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் நான் வந்து நம்ம வந்து வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போன வருஷம் வந்து ஒரு 3 பவுன் வந்து வாங்கணும்னு நினச்சேன். அதை வந்து என்னால் வாங்க முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி நீங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி கேஷ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நிறைய விதங்களில் சேமிப்புகள் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த கேஷ் பார்த்தீங்க அப்படின்னா புது ரூபாய் நோட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போன வருஷத்தில் சேமித்ததெல்லாம் இதில் இருக்குது. அதே மாதிரி பழைய ரூபாய் நோட்டுகளும் சேமிக்கிறேன். சில குறிப்பிட்ட நோட்டுகளை வந்து நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னு இந்த புது ரூபாய் நோட்டுகள் வந்து நம்ம தொடர்ந்து 2 வருஷமாக சேமிச்சிட்ருக்கோம். அந்த பணம் வந்து செலவாகாமல் நான் வந்து கொஞ்சம் சேமிச்சுட்டு இதை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் செலவை வந்து பண்ணுறதுக்காக சேமிச்சிட்ருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா நான் லாஸ்ட் இயர் 2 இயர்ஸாக வந்து சேமித்தது. நிறைய பார்க்குறவங்க கூட சொல்லலாம், இதை இப்படியே வச்சுருந்தீங்கன்னா வேஸ்ட்டு தானே, நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வட்டி கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த புது ரூபாய் நோட்டுகள் வந்து நான் வந்து சேமிக்கணும் அப்படின்னு நினச்சி டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் அதை அப்படியே வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து நம்ம வருட கடைசியில் இவ்வளோ சேமிக்கணும் அவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பணம் சேமிக்கணும் இவ்வளோ தங்கம் சேமிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. மணி சேவிங் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு நான் சொன்ன எல்லா விஷயங்களும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.